ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் சன்யா. நமக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான செக்குடு டிசைன் பார்க்க போகிறோம். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஹாஃப் ஸ்லீவில் வந்து செக்குடு டிசைன் கேட்டுகிட்டே இருந்தீங்க. இந்த மாதிரி டிசைனில் பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஸ்லீவை ஸ்டிச் பண்ணி போட்டுக்கலாம். ஸ்லீவ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒர்க் கவர் ஆயிரும். இந்த டிசைன் 3-4 ஸ்டிச் பண்ணிக்கலாம். அவ்வளோ கிராண்ட் லுக்காக இருக்கும். கலர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. வெறும் ஜாஸ் 550 கொடுத்துட்ருக்கோம். இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டாக நீங்கள் எங்கே தேனாலும் இவ்வளோ கிராண்டான ஆரி ஒர்க் ப்ளவுஸ் கிடைக்கவே கிடைக்காது. ரேட் கம்மியாக கொடுத்துட்ருக்கீங்களே, குவாலிட்டி கம்மியாக இருக்கும் அப்படின்ட்டு ஒரு சிலர் கேட்குறீங்க. ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கம்மியாக இருந்தால் குவாலிட்டி கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற தாட்டை ஃபஸ்ட்டு கண்டிப்பாக விட்டுருங்க. ஏன்னா நம்ம நிறைய கஸ்டமரை ரீச் பண்ணணும் அப்படிங்கிறனால மட்டும்தான் ப்ரைஸ் கம்மியாக கொடுத்துட்ருக்கோம். நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா ஃபாலோவர்ஸ் நிறைய வச்சுருப்பாங்க. ப்ரைஸ் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஹையாக வச்சுருப்பாங்க. அதனால் அவங்க குவாலிட்டியான ப்ராடக்ட் தான் கொடுக்குறாங்க. நம்ம ப்ரைஸ் கம்மியாக வச்சுருக்கோம், அதனால் கம்மியாக லோ குவாலிட்டியில் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே குவாலிட்டியான ஒர்க் தான் கொடுத்துட்ருக்கோம். நம்ம பார்த்திங்கன்னா நிறைய கஸ்டமரை ரீச் பண்ணணும் அப்படிங்கிறக்காண்டி நம்ம மார்ஜினை கம்மி பண்ணி இந்த மாதிரி ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம். ரொம்பவே கிராண்ட் ஒர்க்காக இருக்கும். நமக்கு பார்க்கவே தெரியும் குவாலிட்டி எவ்வளோ நீட்டாக இருக்குது. ஒர்க்கும் பார்த்திங்கனாலே தெரியும் அவ்வளோ நீட்டாக கொடுத்துருக்கோம். ஃபேப்ரிக் பக்காவான குவாலிட்டியில் கொடுத்துட்ருக்கோம். நம்மகிட்ட நிறைய கஸ்டமர் ரிவ்யூ வந்து ஷேர் பண்ணி வச்சுருக்கோம். எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்ல ரிவ்யூஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம கஸ்டமர் ரிவ்யூ செக் பண்ணி பார்த்துட்டு கூட வாங்கிக்கோங்க. நம்மளோட டெய்லி கலெக்ஷன் பார்க்கணும். என்னோடய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.